பாஜகவினுடைய தேசிய பொதுக்குழு உறுப்பினராக திரு சரத்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். சார், உங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு சார்? மகிழ்ச்சியா, சந்தோஷமா இருக்கு. ஆனால் இணைஞ்ச பிறகு ஒரு பொதுக்குழு உறுப்பினராக இருப்பது, அனைவரோடும் சேர்ந்து நான் இந்த பொதுக்குழு உறுப்பினராக இருப்பது மிக மிக மகிழ்ச்சி. அதில் வந்து மேலும் என் பணி சிறக்க நான் உழைப்பதற்கான வாய்ப்பு என்று நான் நினைக்கிறேன். புதிய தலைவராக நயினா நாகேந்திரன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. உங்களுடைய இல்லத்துக்கும் வந்து சென்றிருக்கிறாங்க. ஸோ எவ்வளவு மகிழ்ச்சி அளிக்குது. குறிப்பா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக இருக்கும்பொழுது நீங்க ரொம்ப அவரை புகழ்ந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. ஸோ இவருடைய மாற்றம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? இப்போ அண்ணாமலைஜி வந்து கடுமையாக உழைத்து அவங்க வந்து இன்னைக்கு வந்து மாநில தலைவர்கள் வந்து இப்போ இன்னைக்கு மாநில தலைவர் அன்பு அண்ணன் நயனார் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ இந்த இயக்கத்தை பொறுத்தவரை ஒருவர் மாறி மாறி வந்தால் கூட அனைவரும் ஒற்றுமையாக உறுதுணையாக இருந்து இந்த இயக்கத்தின் வெற்றிக்காக பாடுபடுவது தான் எல்லாருமே. இன்னைக்கு பதவியில் இருக்காங்க, நாளைக்கு பதவி இல்லாட்டி கூட எல்லாரும் வந்து ஒரு உணர்வோடு செயல்படுறவங்க தான். அண்ணாமலைஜியின் பணி தொடரும் என்று தான் இன்னைக்கு சொன்னேன். இன்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு என்னோடு இணைந்த அன்பு சகோதரிகள் மாநில மாவட்ட மண்டலத்தில் இருந்த எல்லாருமே நான் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்னோட மோட்டிவேஷன்லாம் பேசிகிட்டே இருப்போம். உந்தத்தில் பேசும்போது இன்றைக்கி வந்து அண்ணன் அவர்களை நீங்கள் கண்டிப்பாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவங்கள மோட்டிவேட் பண்ணிவிட்டு உற்சாகப்படுத்தி விட்டு எல்லாம் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு சென்றது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அவங்களோட வானதி சீனிவாசன் அவர்கள், சரஸ்வதி அவர்கள், காந்தி அவர்கள் எல்லாம் வந்துட்டு போனது எனக்கு பெருமையாக இருந்துச்சு. அதிமுக பாஜக கூட்டணி வந்து எப்படி பார்க்குறீங்க? கடந்த காலங்களில் நீங்களும் வந்து அவங்களுடைய அந்த சட்டமன்ற தொகுதிகளை பெற்று போட்டியிட்டு இருந்தீங்க. ஸோ எப்படி இருக்கு? நான் எப்படி பார்க்குறேன்னு இப்போ வந்து ஏற்கனவே வந்து உள்துறை அமைச்சர் வந்து அந்த கூட்டணியை சிறப்பாக வந்து அமைத்து சென்றிருக்கிறார்கள். அதுக்கான உறுதுணை உழைப்போம். கூட்டணி எப்படி பார்க்கணும், அவங்க எடுத்த முடிவுக்கு கட்டுப்பட்டு சிறப்பாக செயல்படுவதே எங்களுடைய நோக்கம். நீங்க இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவீங்களா? ஏன்னா இப்போ நாடாளுமன்ற தேர்தலையும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. சட்டமன்ற தேர்தலில் குறிப்பா நீங்களும் அதே போல ராதிகா சரத்குமார் அவங்களும் பாரதிய ஜனதா கட்சி வந்து நம்ம வெற்றி பெறுவதற்கு, அந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைக்கிறேன் என்ற உறுதி அளித்திருக்கின்றேன். அந்த உழைப்பு என்னிடம் இருக்கும். பதவியை நோக்கி நான் இந்த இயக்கத்தில் சேரவில்லை. அந்த பதவிகள் மற்றவருக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் சேர்ந்திருக்கின்றேன். அந்த பணி சிறப்பாக இருக்கும் என்று சொல்றேன். வாய்ப்பு கிடைத்தால் போட்டியிடுங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். ஓகே, தேங்க்யூ.